ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ ஒரு பசுமையான இடங்களாக வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். கோவிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகிற ஐடியாலாம் இல்லை. ஆனால் வந்து 2 குட்டீஸுக்குமே ஒரு ஆசை. அந்த கோவிலேருந்து நேராக பார்த்தாலே தெரியும் கடற்கரை பகுதி. அதனால் 2 பேருமே போட்டெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. எனக்கும் கூட ஒரு ஆசை. நான் வந்து இத்தனை வருஷமாக எங்கள் ஊரில் வந்து இந்த இடத்துல கடற்கரை பகுதியில் வாழ்ந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நான் அதிகமாக வந்தது கிடையாது. எனக்கும் ஒரு ஆசை போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போட்டிங் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர் கோவில்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் அனைவருமே வந்து இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீம் மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சமமாக வந்து நண்பர்களாக பழகி வழிபடுற இடம் தான் வந்து இந்த கோயில்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து முனியையா கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து ராவுத்தரப்பான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மதத்தினர் கொண்டாடுற இடம் தான் இது. சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முனியா குளத்துல வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் இருக்கும். இங்கே தான் நான் வந்து முதல்ல குடம்லாம் எப்படி தூக்கி பழகுறேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்ட இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ராவுத்தரப்பா பிளேஸ் வந்து குளிக்கிறதுக்கான இடம். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையுமே சேர்ந்து வந்துடுவோம் குளிக்கிறதுக்கு. காலையில் வந்துடுறது. ஒரு 8 மணிக்கு வந்துட்டு ஒன் டைம்லாம் பார்த்தா 8 மணிக்கு வந்துட்டு 2 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே போனோம். சரியான அடி அப்பா அம்மாக்கிட்டலாம். அந்த மாதிரியான நாட்கள்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இது பார்க்க எனக்கு அப்படியே அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு திருமணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாலும் நம்ம ஒரு சொந்த இடத்துக்கு வரும்போது சின்ன சின்ன வயல்கள், வயல்வெளிகள், இந்த குளங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்திங்களா. உங்களோட அனுபவங்கள் எதாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இந்த இடம்லாம் பசுமையான இடமாக வந்து இருக்கும்னே சொல்லலாம். மறக்கவே முடியாத இடங்கள் தான் இதெல்லாம். சின்ன வயசுலேருந்து நான் வந்து வாழ்ந்து பழகின இடம் இதை சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோவில் வந்து வந்துடுச்சு. சக்தி வாய்ந்த கற்பரை இடம் தான் இது. முனியையான்னு சொல்லிட்டு சூலாயுதம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து வழிபடணும். இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் வந்து பழமையான பனைமரம்னு சொல்லலாம். இதில் வந்து கருப்பர் குடியிருக்கிறதாக வந்து ஒரு நம்பிக்கை. எவ்வளோ பெரிய காற்று, மலைகள் வந்திருக்கு, புயல்கள்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. அதுலேயும் கூட இது வந்து எந்த ஒரு சேதமுமே அடையாமல் இருந்து இந்த மக்களுக்கு வந்து அருள் புரிகிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். எவ்வளவோ ஒரு பேரிடர்கள் வந்த காலத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா அசையாமல் அவ்வளோ ஒரு கம்பீரமாக வந்து நிற்கும் அந்த பனைமரம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிச்சு. தம்பியும் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லி அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்களா, அதை வாயில் வச்சுட்டு கும்பிட்டான். நான் எதுவுமே சொல்லியே கொடுக்கல. அவங்களா பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே சாமி வந்து வேண்டிட்டாங்க. காளி தாய் தான் இவங்க. நல்லா குழந்தை வரம் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டோம். ஒரு அமைதியான இடத்துல வந்து இருப்பாங்க. எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லை அந்த தாய்க்கு. பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே வந்து வெற்றியடைய செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த காட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து அமர்ந்திருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே மனதளவில் நினச்சிக்கிட்டு வேண்டுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. குழந்தை வரம் முதன்மையாக பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டி அந்த வேப்ப மரத்தில் வந்து போடுவாங்க. குழந்தை வரம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. முனியா கோயிலில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பூஜை போடுறதுனால சீக்கிரமே நடையெல்லாம் சாத்திட்டாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு மத வேறுபாடுமே பார்க்க மாட்டோம். இஸ்லாமிய மதத்தினர் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ராவுத்தரப்பா கோவில்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, அது அப்பான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம். அவங்கள்ட்டையும் போய் வந்து இந்து மதத்தினர், கிறிஸ்துவ மதத்தினர் அனைவருமே வந்து திருநீர் வாங்கி பூசிட்டு ஒற்றுமையோடு நாங்கள் வந்து இத்தனை வருடங்களாக வந்து இந்த கடற்பரை பகுதியில் வந்து வாழ்ந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். பார்த்தா நேராக தெரியுது பார்த்திங்களா கடற்கரை பகுதி. எனக்கு வந்து ஒரே ஆசை. நான் வந்து அதிகமாக போனது கிடையாது. நீ போயே ஆகான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அவங்களும் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கருவக்காடு மண்டி போய் ரொம்ப இதாக கிடக்கு.
ஆனால் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திருப்பி திருப்பி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்போல்லாம் வந்து இந்த படித்துறைகள்லாம் வந்து கட்டலை. இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல். இப்போ வந்து எத்தனையோ வசதிகள் இந்த குளத்துக்கெல்லாம் வந்து படித்துறைகள்லாம் கட்டி செஞ்சு கொடுத்தாலும், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணல் மேடுகள் தான் இருக்கும். மழை காலங்கள்லாம் வந்து நாங்கள் குளிக்க போனோம்னா, அது வந்து இந்த மணலில் பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு எல்லாம் சறுக்கல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து விளையாடுவோம் சின்ன வயசில் இருக்கும்போது. மழை தண்ணி பேஞ்சு போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊறி போயிருக்கும் அந்த மேலே. உங்களுக்கே தெரியும், சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த களிமண்ணும் சேரும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துருவோம். வந்து சறுக்கி விளையாடுற நாட்கள்லாம் வந்து இந்த குளத்துல வந்து எனக்கு அனுபவம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் எங்கள் ஊர் பீச்சு, கடற்கரைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வெள்ளை கலரில் குமிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, சிற்பிகள் இந்த மாதிரிலாம் தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து குமிச்சு வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் நிறைய சேர்ந்ததோட பார்த்தீங்கன்னா, லாரி வந்து அது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊர் ஹார்பார்னு சொல்லுவோம்ல, கடற்கரை பகுதியில் வந்து போட்டு எல்லாமே கட்டி வைக்கிற இடம் ஹார்பார்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இத்தனை வருடங்கள் ஆச்சு. ஆனால் நானே இந்த சைட்லாம் வந்ததே கிடையாது. இப்போ ஏதோ உங்களுக்காக வீடியோ கொடுக்குறதுங்கிறதுக்காக எனக்கு தோணுச்சா என்னன்னு தெரியல. சரி நம்மளும் அப்படியே வீடியோ எடுக்கிற சமயம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடற்கரை வந்து போயிருந்தேன். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லா போட்டுமே கட்டி தான் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் சைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டு எடுத்துருவாங்க, மீன் பிடிக்க போயிடுவாங்க. சனிக்கிழமை வந்து போட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துடும். திங்கக்கிழமை போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்துடும். அதே மாதிரி தான் புதன்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து எப்போதுமே லீவு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம கோயிலுக்கும் போயிட்டு வந்தோமா, அப்போ எல்லா போட்டுமே இருந்தது. வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. எங்கள் ஊர் கடற்கரை பகுதி பார்த்திங்கன்னா, அதிகமான அலைகள் வந்து இருக்காது. ஒரு பேச்சு வாக்கில் சொல்லுவோம்ல, இது வந்து பெண் கடல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க அந்த கடல் அன்னை பார்த்திங்கன்னா. சுனாமி போன்ற பேரழிவு வந்துச்சு பார்த்திங்களா, அந்த நாட்களில் கூட எங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு கொடுக்கலன்னே சொல்லலாம். இந்த கடல் அன்னை பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வமாகவே இருந்து எங்களை வந்து காத்தருள்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சுனாமி நாட்களெல்லாம் வந்து இன்னுமே மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாட்கள் அந்த நாட்கள்லாம். எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அந்த சுனாமியை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் மறக்காமல் சொல்லுவேன். மறக்காமல் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா போட்லாம் நல்லா எல்லா போட்டுமே இன்றைக்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. கடல் தொழிலுங்கிறதே வந்து எங்களுக்கு வந்து நிலையில்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய காற்று மழைகள் வந்தாலுமே கஷ்டப்பட்டு தான் அதில் வந்து போயிட்டு வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இந்த கடல் தொழிலில். அதுவும் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக தான் போவாங்க. சின்ன படகு இந்த கட்டி போட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரி படகு தான் அப்பா வச்சுருக்குறாங்க. ஒரு வீடியோ கூட நான் கொடுத்துருப்பேன், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு கடல் தொழில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்க்கணும்னா பாருங்கள், நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல். போகலை, ரொம்ப லாங்கில் போகலை, கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். லாங் கடைசி வரைக்கும் போனோம்னா சத்தம் போடுவாங்க. நம்ம சின்ன குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போகக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து போட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இது வந்து மெரைன் போலீஸ் இருக்கிறாங்கல்ல, கடல் பகுதியில் வேலை பார்க்குற போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது கடல் பகுதிகளில் பிரச்சனைனா போய் நம்ம எந்த ஒரு ஏதாவது சொல்லியிருந்தோம்னா போய் பார்ப்பாங்க. இப்போ படகுகள் காணாமல் போச்சு அந்த மாதிரி சொன்னோம்னா போய் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கு தான் இந்த மெரைன் ஷிப்பு இந்த போலீஸ்க்காக அது வந்து அந்த 3 படகுகள் வச்சுருக்கோம். ஒரு காலையில் ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன், எங்கள் ஊர் கடற்கரை படகுகள்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பீச்செல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு கோவிலுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு.
என்னை விட பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேருக்கு தான் சந்தோஷம். எனக்குமே சந்தோஷம்னு சொல்லலாம். அவங்க பேரை சொல்லிவிட்டு நம்மளும் போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். நல்லா பீச்செல்லாம் இன்றைக்கி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீசல் கேனை அடுக்கியிருப்பாங்க. நாளைக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை போட்டு எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு போட்டுக்காரங்களும் அந்த டீசல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த சனிக்கிழமை போகிற நாளைக்கு வந்து எடுக்கிற மாதிரி அது வந்து அவங்கவுங்களுக்குரிய பொருட்களை வந்து டீசல் பொருட்களை வந்து எடுத்து வச்சுருவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அதிகமாக வர்றது கிடையாது. நியூஸில் நீங்கள் வந்து நிறையலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இலங்கை சிறையில் வந்து மீனவர்கள்லாம் அடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து எவ்வளவோ மாறிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் நான் அந்த சைடு வந்து அப்பாவும் வந்து மீன்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. எல்லாமே காலங்கள் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் நல்லா சுற்றி பார்த்துட்டு சின்ன ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அங்கே வந்து தேவையான நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு தேவையான பத்தி கட்டு அங்கே அதிகமாக கொடுப்பாங்க. சீனி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கோயில்களெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா? அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவோம்ல, அதே மாதிரி இங்கே பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா பத்திக்கட்டு சீனி வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்குற ஒரு வழக்கம் வந்து இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் ராவுத்தரப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒளி வடிவமாக வந்து அவங்க வந்து உள்ளே வந்து இருப்பாங்க. நான் உள்ளே அதிகமாக வீடியோலாம் எடுக்கலை. மேக்ஸிமம் எனக்கு கோயிலுக்கு போனாலே இந்த வீடியோக்கள் ரொம்ப நான் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஏதோ மேலோட்டமாக தான் எனக்கு எடுப்பேன். ஏன்னா நம்ம வழிபட போகிற இடத்துல நம்ம வீடியோ கொண்டு போய் எடுத்துக்கிட்டு அது ஒரு மனசங்கடமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கிளிப்பிங்காக கொடுப்பேன். இந்த விளக்குகள் பார்த்திங்கன்னா நம்ம கோவில்கள் வீட்டிலலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா? 6 அடி உயரத்தில் வந்து அன்னப்பறவை வந்து விளக்கு இருக்குல்ல, அது வந்து யாரோ நம்ம இந்து மதத்தினர் உள்ளவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. அதே மாதிரி ஒரு வாட்சும் பார்த்துருந்தேன். அதிலே வந்து மணி மெட்டல்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மத வேறுபாடு எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். அந்த கோயில் திருவிழாக்கள் நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த இஸ்லாமிய மதத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனியையா கோயில் ஃபுல்லுமே இருப்பாங்க. நம்ம இந்து மதத்தினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசலை வந்து அவ்வளோ ஒரு நண்பர்களாக தான் பழகுவோம். வேற்று மதத்தினருங்கிற ஒரு பாகுபாடே இல்லாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து வழிபடுவதுண்டு இந்த கோயில்களெல்லாம். முடியாதவங்களும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து படுத்து தூங்கிட்டு போனாங்கன்னா அந்த உடல்நிலையெல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு உதவிலாம் செஞ்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாசல்லே பார்த்திங்கன்னா ஒரு நிலக்கடலை இப்போ வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அந்த காலத்து எம்ஜிஆர் பாடல்கள்லாம் போட்டுக்கிட்டு வந்து விற்றுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிலக்கடலை வந்து உப்பு கடலை, வேர்க்கடலை எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பாப்பாவுக்கு ஆசை வந்துருச்சு, அம்மா வாங்கி தாங்கம்மான்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.